هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த அரிய விழாவின் சிறப்புமிகு தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, பிரமுகர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, காலத்தின் கட்டாயத்தை கருதி சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, நாம் தெளிவு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இந்த அருமையான கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்து நாட்டில் யாருமே பெற முடியாத மகா பெரிய பெயரை, மகாத்மா என்ற பெயரை பெற்ற காந்திஜி அவர்கள் பிறந்த இந்த நன்னாளிலே இந்த விழா கூடியிருப்பது நாட்டுக்கு நாம் விடுக்கிற அழைப்பாக அமைந்திருக்கிறது. இங்கே இந்த அரங்கத்தின் உள்ளே எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீர்களோ, இதே போன்று அரங்கத்தினுள் இடம் கிடைக்காத காரணத்தினாலே இதே அளவுக்கு மக்கள் வெளியே அமர்ந்திருக்கிறார். ஏறக்குறைய 2500 பேர் இங்கே இருக்கிறீர்கள் உள்ளே, இதே அளவுக்கு வெளியே இருக்கிறார்கள். வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது. இதுவெல்லாம் என்ன காட்டுகிறது? நாம் இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்வதிலே எவ்வளவு பிடித்தமும் அழுத்தமும் ஆக்க உணர்வும் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. இது வரவேற்கத்தக்க, வளர்க்க வேண்டிய, வளர்க்கத்தக்க முக்கியமான அம்சம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, நண்பர்களே, பெரியவர்களே, இது 10 மணி வரை என்று இந்த கூட்டம் போடப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸிலே நீங்கள் பொறுமையாக இருந்தால் 10 மணி வரை, இல்லை நீங்கள் பொறுமை இழந்தால் அதற்கு முன்னாலே பேச்சையும் நான் இழக்க வேண்டியது வரும். எனவே நல்ல பேச்சு என்பது எதுவரை என்றால் கேட்கிறவர்கள் நன்றாக கேட்கிற வரைதான். எனவே கவனத்தோடு கேளுங்கள். வெறும் ஏதோ சில நடப்புகளை சாதாரணமாக கேட்டு வருகிறோமே, அது போன்ற விஷயங்கள் அல்ல. இன்றைக்கு ஒரு 24 ஆயத்துக்கள் சம்பந்தமாக மேலும் அது சம்பந்தப்பட்ட மேலும் பல தெளிவுகளை நாம் இங்கே எடுத்து புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமையிலே இருக்கிறோம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் வெறும் பிரசங்கம் செய்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எனவே அந்த வித்தியாசத்தை மனதில் கொண்டு நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏனென்றால் கவனக்குறைவு இருக்குமானால் பிறகு அந்த விஷயம் எந்த அளவிற்கு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் போய்விடும். இன்றைக்கு உலகத்திலேயே வேண்டுமென்றே தவறாக புரியப்பட்ட மார்க்கம் இஸ்லாத்தை போன்று வேறு எதுவும் கிடையாது. சரி, இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாத்தை அழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் முஸ்லிம்களை போல யாரும் கிடையாது. நீங்கள் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, இஸ்லாத்தை வளர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாம் எங்களால் தான் ஏற்றம் பெறுகிறது என்று எண்ணிக்கொண்டு அந்த இஸ்லாமை அடி வேரடி மண்ணோடும் அழித்துவது ஒழித்துக் கொண்டிருக்கிற சமுதாயம் நம்மை தவிர யாரும் இருக்க முடியாது என்று என்னை முதலாவதாக அழிப்பவர்களிலே முதலாவதாக வைத்து சொல்லுகிறேன். நான் இது அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன். இஸ்லாம் வளருவதற்கு ஒரே வழி முஸ்லிம்கள் இஸ்லாத்தின்படி வாழுவதுதான். ஆனால் எங்கே எடுத்திருக்கிறோம்? நேர்மையை கையில் எடுத்திருக்கிறோமா? உண்மையை கையில் எடுத்திருக்கிறோமா?